இதயத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு எமர்ஜென்சி முத்திரை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இது நிறைய பேர் வந்து கமெண்ட்ல கேட்ட ஒரு முத்திரை தான். ஹார்ட் அட்டாக் இல்ல வந்து ஹார்ட்ல நிறைய இஷ்யூஸ் வந்துட்டு இருக்கு மேடம். ஸோ இதுக்கு ஏதாவது நம்ம முத்திரைகள் வந்து எமர்ஜென்சி டைத்துல யூஸ் பண்ணிக்கிற மாதிரியும் இல்ல ப்ரிவென்ஷன் மாதிரியும், இப்போ வந்து எனக்கு ஹார்ட் அட்டாக் வரதுக்கு முன்னாடி நான் வந்து ப்ரிவென்ஷனா நான் அதை பண்ணிக்கணும், இல்ல வந்து எனக்கு பயமா இருக்கு வந்துருமோன்னு பயமா இருக்கு, அதனால இந்த முத்திரை நான் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு வராம தடுத்துக்க முடியுமா? ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து டிஃப்ரெண்ட் கேள்விகள் நம்மளோட இருதயத்தை சுத்தியே இருக்கு. சோ அதுக்கான ஒரே முத்திரை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இது வந்து அபான வாயு முத்திரை அப்படின்னு சொல்லுவோம், இல்ல ஹார்ட் முத்திரைன்னு இதய முத்திரை நம்ம சொல்லலாம். சோ இந்த முத்திரை எப்படி பண்றது அப்படின்னா, உங்களோட கைகள்ல பாத்தீங்கன்னா இது வந்து நமக்கு காற்று மூலகம் சார்ந்தது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். சோ இதை மடக்கி நம்ம இந்த கட்டை விரலுக்கு அடியில வச்சுக்க போறோம். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு விரல் இருக்கு இல்லைங்களா, இது வந்து ஆகாய விரல், இது வந்து நமக்கு மண் விரல். சோ இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ண போறேன். அப்போ கட்டை விரலோட நுனியோட இது ரெண்டு நுனியை நம்ம சேர்க்க போறோம். இப்போ அப்போ ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி. அண்ட் தென் நம்மளோட நீர் மூலகம் இருக்கு இல்லைங்களா, சுண்டு விரல், இது வந்து ஸ்ட்ரைட்டா தான் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு கைகள்லையும் நம்ம இப்படி வச்சுக்க போறோம். ஸோ இதை அப்படியே திருப்பி நம்மளோட தொடையில வச்சுட்டு ஸோ சமணம் போட்டு உட்காந்துக்கலாம், இல்லை நீங்கள் சேரில் உட்காந்து இதை செய்யலாம். ஸோ எத்தனை நேரம் மேடம் ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் வந்து காலையில் ஒரு 20 நிமிஷம், ஈவினிங் ஒரு 20 நிமிஷம் செய்யணும். டோட்டலாக 40 மினிட்ஸ் ஒரு நாளைக்கு நீங்கள் செய்யலாம். ஸோ இது யாரெல்லாம் செய்யலாம்? ஸோ எனக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துரும்னு ஒரு பயம் இருக்கிறவங்க கண்டிப்பாக செய்யலாம். இல்லை எனக்கு ஆல்ரெடி வந்து ஐம் ப்ரோன், எனக்கு ஆல்ரெடி ஹார்ட்டில் இஷ்யூஸ் இருக்குது, ஸோ வந்து எனக்கு வந்து ஏதாவது எமர்ஜென்சிங்கிற டயத்தில் இது செய்யலாமான்னா கண்டிப்பாக செய்யலாம். ஸோ இதை நீங்கள் செஞ்சு நீங்க ஹாஸ்பிடல் போற வரைக்கும் கூட ஒரு ஃபர்ஸ்ட் எய்டா இந்த முத்திரை வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆனா நீங்க ஞாபகம் வச்சு இந்த முத்திரையை வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கணும். ஆனா நீங்க இன்னையிலேருந்து ஆரம்பிச்சா கூட உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிற ப்ராப்ளத்தையே நீங்க வந்து மறந்துடலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான முத்திரை இது. ஸோ இது எப்படி இங்க வேலை பார்க்குறது ஒரு சின்ன விஷயம் சொல்லி தரேன். ஆக்சுவலி பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஹார்ட் எப்பங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுதுன்னா, பித்தம் அதிகமா இருக்கிறது தான் நமக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுது. அப்போ நமக்கு வந்து இந்த விரல் நீர் பூதத்தை வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்றோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மண்ணும் ஆகாயத்தையும் நம்ம பேலன்ஸ் பண்ண போறோம். அண்ட் ஓவர் திங்கிங், நம்ம வந்து ரொம்ப வந்து மனசு போட்டு குழப்பிக்கிட்டே இருந்தோம்னா தான் நமக்கு வந்து ஹார்ட்ல வந்து ஒரு இஷ்யூஸ் வரும். ஏன்னா வந்து ஹார்ட் இஸ் த சீட் ஆஃப் மைண்ட்னு சொல்லுவோம். ஸோ நம்மளோட மனநிலையை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து நம்மளோட ஹார்ட் தான். ஸோ அப்போ அதை வந்து நம்ம குறைக்கணும். ஸோ நம்மளோட காற்று சக்தியை குறைக்கிறோம், நம்மளோட ஆகாயம் அண்ட் மண்பூதத்தை வந்து சமன்படுத்துறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட நீர் சக்தியை வந்து இன்க்ரீஸ் பண்றோம். ஸோ இதனால தான் இது வந்து இருதயத்தை காக்கக்கூடிய ஒரு எமர்ஜென்சி முத்திரையினே நம்ம சொல்ல முடியும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த முத்திரை வந்து ரொம்ப பயனுள்ளதாக உங்களுக்கு இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ வந்து உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ்ல போடுங்க. வேற ஏதாவது முத்திரைகள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் எங்களுக்கு எழுதுங்க. தேங்க்யூ ஸோ மச்.